சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் 11/4/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதத்து வெள்ளிக்கிழமை. அத்தோடு இன்று ஒரு சிறப்பு நட்சத்திர வாரியான சிறந்த விரதம் பங்குனி உத்தரம், பங்குனி மாதத்து உத்தர நட்சத்திரம். இந்த பங்குனி உத்தரம் என்கின்ற பொழுது பல்வேறு ஆலயங்களிலே, சிவன் ஆலயங்களிலே, அம்பாள் ஆலயங்களிலே, முருகன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள், சங்காபிஷேகங்கள், பால்குட பவனிகள், காவடி எடுப்பது போன்ற பல்வேறு சிறப்புகளோடு கூடவும் பல சிவன் ஆலயங்களிலே இந்த சிவன் பார்வதி கல்யாணம், திருக்கல்யாண உற்சவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு இந்த பங்குனி உத்தரத்திலே. இதை கல்யாண விரதம் என்றும் இந்த பங்குனி உத்திரத்தை சொல்வார்கள். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக அப்பா அம்மா இந்த பங்குனி உத்திரத்திலே விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தால் அந்த மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் என்கின்ற வகையிலே இந்த தம்பதிகள் எல்லாம் கூட இந்த பங்குனி உத்திரத்திலே ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். சிவன் ஆலயங்களிலே தீர்த்த உற்சவங்கள் நடைபெறும். மகோத்சவம் நடக்கிற ஆலயங்களிலே பங்குனி உத்திரத்திலே தீர்த்தம், ஒரு சில ஆலயங்களிலே தேர் உற்சவம் நடைபெற்று மறுநாள் நாளைய தினம் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவமாகவும் இருக்கும். இது பொதுவாகவே இந்த பங்குனி உத்தரம் பௌர்ணமியோடு சேர்ந்து வருவது, நள்ளிரவுக்கு மேலே பௌர்ணமி. எனவே இந்த பங்குனி உத்திரம் அவ்வளவு சிறப்பு. இது சிவன் பார்வதியுடைய இந்த தெய்வீக திருமணங்கள் நிறைவேற்ற நாள், திருமணம் நடைபெற்ற நாள், தெய்வ திருமணங்கள், சிவன் பார்வதியுடைய கல்யாணம், ஆண்டாள் ரங்கநாதனுடைய கல்யாணம் இந்த பங்குனி உத்திரத்திலே, தேவேந்திரன் இந்திராணியினுடைய திருமணம் இந்த பங்குனி உத்திரத்திலே, பிரம்மதேவர் சரஸ்வதியுடைய திருமணம் இந்த பங்குனி உத்திரத்திலே, ராமன் சீதையுடைய திருமணம் இந்த பங்குனி உத்திரத்திலே, லக்ஷ்மணன் ஊர்மிளாவுடைய திருமணம் இந்த பங்குனி உத்திரம். இவ்வாறு இந்த திருமண சிறப்பு கூடிய பங்குனி உத்திரத்தை கல்யாண விரதம் என்றும் போற்றி வழிபாடு செய்வார்கள். திருமணத் தடைகள் இருக்கின்றவர்களெல்லாம் இந்த பங்குனி உத்திரத்திலே விரதம் இருந்து ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து இந்த சிவன் அம்பாளுக்கு மாலைகள், பட்டு வஸ்திரங்கள் கொண்டு போய் கொடுத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் குடும்பத்திலே திருமணத் தடையெல்லாம் விலகி பிள்ளைகளுக்கு நல்ல மாங்கல்ய பலமெல்லாம் கிடைக்கின்ற வகையிலே மாங்கல்ய பாக்கியத்தோடு கூடியவர்களாக எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ் வாழ்கின்ற வகையிலும் இந்த பங்குனி உத்திரத்திலே இவ்வாறு பூஜை வழிபாடு நாம் கலந்து கொள்வோம். வருகின்ற திங்கட்கிழமை விஸ்வாவசு என்ற பேரோடு இந்த சித்திரை புத்தாண்டு மலர்கின்றது. இந்த 60 வருட சுற்றுவட்டத்திலே 39வது ஆண்டாக இந்த விஸ்வாவசு என்கின்ற புது வருஷம் மலர்கின்றது. நாம் அந்த புது வருஷத்தையும் இன்முகத்தோடு வரவேற்று இறை வழிபாடுகள் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோம் பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 38ஆம் நாள். இயேசுவினுடைய வாழ்வில் அவருடைய இறுதி கட்டத்திலே, அதாவது வாழ்வினுடைய இறுதி கட்டத்திலே, சாவை எதிர்கொண்டு வருகின்ற அவருடைய அந்த வாழ்க்கை நாட்களிலே யூதர்களுக்கும் அல்லது யூத தலைவர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையிலே இந்த முரண்பாடு மிகவும் அதிகரித்து கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கலாம். ஏன் இந்த முரண்பாடு என்று சொன்னால், இயேசு படிப்படியாக தான் யார் என்று இந்த உலகு அறிவதற்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். கடவுளுடைய மகன் என்று சொல்லுகின்றார். நானும் தந்தையும் ஒன்று என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த மக்களுக்கு அது ஒரு தேவ தூஷணமாக இருந்தது. அதனால் அவரை கல்லாலே எறிய வேண்டும் என்று சொல்லி கற்களை எல்லாம் எடுக்கின்றார்கள். பல தடவைகளிலே இயேசுவை கொல்ல வேண்டும் என்று மக்கள், அதாவது மக்களினுடைய தலைவர்கள், சமய தலைவர்கள், அவர்கள் இப்படியான செயல்களிலே ஈடுபடுவதற்கான காரணம், அவர்கள் இந்த மதத்தை பற்றி, கடவுளை பற்றி கொண்டிருந்த அறிவு ஒரு தவறான அறிவாக இருந்தது. இறைவன் தன்னை இந்த யூத மக்களுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு அவர்களை தெரிவு செய்து தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய தூதுவர்களை, இறைவாக்கினர்களை, அவர்களுடைய வழிகாட்டிகளாக அரசர்களை எப்படி என்று சொல்லியெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து, இந்த மக்களினுடைய விடுதலைக்காக தான் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார் என்று சொல்லி, இறைவனுடைய திட்டம் முழுவதும் மக்களை மீட்பதுதான் என்பதை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். ஆனால் இந்த யூத மக்கள் இயேசுவினுடைய போதனைக்கு செவிமடுக்கவில்லை என்பதல்ல, அவர்களுக்கு இறைவன் தாமே தங்களை சந்திக்க வந்து தங்களுக்கு ஒரு அரசியல் விடுதலையை பெற்றுத் தருவார், அல்லது தங்களுடைய வாழ்விலே அவர் பல புதுமைகளை ஆற்றி பல வித்தைகளை செய்து தங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி வாகை சூடுகின்ற ஒரு பிரதிநிதியாக இருப்பார் என்று எதிர்பார்த்தார். இவ்வாறு அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு தவறாக இருந்தது. எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் சில வேளைகளிலே கடவுளை தவறாக புரிந்து கொள்கின்றோம். என்னுடைய விருப்புகளுக்கு, என்னுடைய திட்டங்களுக்கு, என்னுடைய பல்வேறு முயற்சிகளுக்கு இறைவன் கை கொடுத்து என்னை அவர் தூக்கிவிட வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதினாலே, அல்லது மற்றவர்களை மட்டம் தட்ட வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், அவர்களுக்கு துன்பம் வருவிக்க வேண்டும், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று இந்த கடவுளை நோக்கி நாங்கள் மன்றாடுவதனாலே இந்த கடவுளினுடைய உண்மையான அவருடைய இயல்பை, அவருடைய ஆளுமையை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய திட்டத்தை நாங்கள் தவறாக புரிந்து கொள்கின்றோம். இயேசு இந்த தவற்று நிலையிலே இருந்து அவர்களை விடுவிப்பதற்காக பலவாறு அவர் முயற்சிகளை எடுக்கின்றார். இந்த முயற்சிகளினுடைய ஒரு முரண்பாட்டு போராட்டம் தான் இந்த ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலே இருக்கின்ற, அல்லது உண்மைக்கும் அறியாமைக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு போராட்டமாக இருக்கின்றது. இந்த அறியாமையினதும் இருளினதும் சாவினதும் துன்பத்தினதும் பிரதிநிதிகளாக இந்த தலைவர்கள், யூத சில தலைவர்கள், அவர்கள் செயலாற்றி கொண்டிருந்தார்கள். தாங்கள் செய்வது சரி என்று பிடிவாதமாக இருந்தார்கள். இவ்வாறு எனக்குள்ளும் அத்தகைய ஒரு பிடிவாதம் இருக்கலாம். நாங்கள் சமுதாயத்தை விட்டு சென்றாலும் எனக்குள்ளும் இவ்வாறு உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையிலே ஒரு போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கலாம். பொய்மையிலே அல்லது இருளிலே அல்லது துன்பத்திலே நாங்கள் வாழுவதற்கு, அடிமைத்தனத்திலே வாழுவதற்கு சில வேளைகளிலே நாங்கள் இழுத்து செல்லப்படுகின்றோம்.
தான் தோன்றித்தனமாக வாழ்வதிலே ஒரு இன்பம், நான் நினைத்தபடி எல்லாவற்றையும் செய்வதிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்படி ஒரு தவறான பாதையிலே செல்லுகின்ற எங்களுடைய அந்த போக்கிலே இருந்து நாங்கள் தர்மம் எது, உண்மை எது, வெற்றி எது, நீதி எது, அமைதி எது என்று சொல்லி அந்த வழிகளை தேடுகின்ற பொழுது நாங்கள் இயேசு சந்தித்த எதிர்ப்புகளை அல்ல இயேசு சந்தித்த சவால்களை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கலாம். அதாவது கடினமான, அதனால்தான் இயேசு கூறுகின்றார், ஒடுக்கமான பாதை வழியாக நீங்கள் உங்களுடைய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதனாலே எங்களை வருத்த வேண்டும் என்பதல்ல, ஆனால் எங்களுடைய தவற்று நிலைகளிலே இருந்து நாங்கள் மாற்றங்களை பெற வேண்டும், நாங்கள் உருமாற வேண்டும். கிறிஸ்து எவ்வாறு தன்னுடைய இந்த சிலுவை வழியின் வழியாக, சிலுவை பாதையின் வழியாக துன்பங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்வதனூடாக, தியாகங்களை செய்வதனூடாக தன்னை அவர் ஒளிர வைத்தார். பிரகாசமாக இந்த உலகத்திலே ஒளிர்ந்தார், இந்த உலகத்தின் ஒளியாக விளங்கினார். எங்களுடைய வாழ்வும் அப்பொழுதும் ஒரு ஒளிமயமான வாழ்வாக மலருவதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தி நன்மையை தேடுகின்றவர்களாக, நன்மையை விரும்புகின்றவர்களாக, பிறரை அன்பு செய்கின்றவர்களாக, உண்மையாகவே இரக்க உணர்வு கொண்டவர்களாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக கடவுளுடைய அந்த இயல்பிலே நாங்கள் பங்கேற்கின்றோம். தந்தையும் நானும் ஒன்று என்று இயேசு கூறுகின்ற பொழுது இறை மகன் என்று தன்னை வெளிப்படுத்துகின்றார். அவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த இறைவனுடைய பிள்ளை. அனுதினம் காலையிலே எழுகின்ற பொழுது நான் கடவுளுடைய அன்பான இந்த தெய்வத்தினுடைய பிள்ளை என்று சொல்லி என்னை நான் சிறப்பிக்கின்ற பொழுது என்னுடைய எண்ணங்களும், என்னுடைய செயல்களும், என்னுடைய பேச்சும், என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அந்த இறைவனுடைய இயல்புக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக மாற்றங்கள் எழும். அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு அனுபவிக்கும். உள்ளார்ந்த அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே இறைவனை பார்த்து அருள் வேண்டி நிற்கின்றேன். ஆமென். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு எப்படி இருந்தது என்பதை சில வரலாற்று தொகுப்புகளினூடாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எவரும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு, எவரும் சித்திரவதை செய்யப்படாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிறைச்சியை பொரித்து அதன் முன்னஞ்சந்தில் நஞ்சை ஊட்டி நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி திட்டம் தீட்டுகின்றாள், சதித்திட்டம் செய்கின்றாள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஓரிரு துண்டுகளை உட்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கின்றான், இந்த மாமிசத்திலே நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றது, சாப்பிட வேண்டாம் என்று. உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தோழர்களையும் சாப்பிட வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அந்த பெண்மணியை அழைக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அழைத்து விசாரணை செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த பெண்மணி, அரத்து கத்தலக்க, உங்களை கொலை செய்வதற்கு நான் விரும்பினேன், அதனால்தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களோடு படை தளபதிகள் கூட இருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு சைக்கினை செய்திருந்தால் போதும் அந்த பெண்ணை கொலை செய்திருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா? உங்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் செய்த இந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள்.
இந்த அளவுக்கு எதிரிகளை கூட பழிவாங்குகின்ற அந்த வாய்ப்பு தன்னுடைய கையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட நபி அவர்கள் மன்னித்தார்கள் என்ற வரலாறு இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த அளவுக்கு எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமின்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சாப்பிட்ட அந்த மாமிச துண்டுகள் தான் அவருக்கு மரண தருவாயிலே அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் நபி அவர்கள் மரணிப்பதற்கே காரணமாக இருந்த எதிரிகளை கூட மன்னித்த வரலாறுகள் இஸ்லாத்தில் இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஒரு முறை யமாமா பிரதேசத்திலே ஒரு கோத்திர தலைவராக இருந்த சுமாமா என்ற ஒருவர், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பல சூழ்ச்சிகளை செய்தவர், இஸ்லாத்திற்கு பல சதிகளை செய்தவர், பல தோழர்களை கொன்று குவித்தவர். அப்படிப்பட்ட அநியாயங்களை செய்த ஒருவர் கைதியாக பிடித்து வரப்பட்டு மஸ்ஜிது நபவியின் தூணிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் முதல் நாள் அவரிடத்திலே வந்து அந்த தோழரை பார்த்து, சுமாமாவே, உங்களிடத்திலே என்ன இருக்கின்றது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே, என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன். நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். இரண்டாவது நாளும் வந்து அதே கேள்வி, சுமாமாவே, உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்ட நேரத்தில் அதே பதிலை அந்த தோழர் சொல்லுகின்றார். என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றியுள்ளவனாக நான் இருப்பேன். என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், அள்ளி தருகின்றேன் என்று சொல்கின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். மூன்றாவது நாளும் வந்து அதே கேள்வி, அதே பதில். அதற்கு பிறகு நபி அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள். நபி அவருடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்கள், எப்படிப்பட்ட உத்தரவு என்றால், சுமாமாவை கொலை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் எங்கே சொல்லுகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் எதிர்பாராத ஒரு வார்த்தையை, உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். எப்படி? அத்லிகு சுமாமா, சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆச்சரியத்தோடு, நபிகளாருடைய கட்டளை அல்லவா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விடுதலை செய்கின்றார்கள். அந்த சுமாமா என்ற தோழர் உடனே குளித்துவிட்டு வந்து நபிகளாருடைய கையை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய பூமியாக இந்த மதீனத்து பூமி இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய பூமி இந்த மதீனத்து பூமி. உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய முகமாக இருந்தது உங்களுடைய முகம், ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கும் முகம் உங்களுடைய முகம்தான் என்று நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். எனவே இப்படி பலரை இஸ்லாத்தின் பால் கவர்ந்தது நபிகளாருடைய மன்னிக்கக்கூடிய கொள்கை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே மன்னிக்கக்கூடியவராக, எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நபிகளாருடைய வாழ்க்கையை அலங்கரித்த பண்பு. எனவே மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லீம்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.